பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. I would like to come to the book 1 Samuel this evening. ஒன்று சாமுவேல் புத்தகத்துக்கு இந்த மாலை வேளையில் நான் வர விரும்புகிறேன். As some of you may know, the books 1 Samuel and 2 Samuel are normally called the book of David, the books of David. உங்களில் ஒரு சிலர் அறிந்திருக்கலாம், ஒன்று சாமுவேல் 2 சாமுவேலினுடைய புத்தகங்கள் தாவீதினுடைய புத்தகங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன. Sometimes when you read the Hebrew Bible, for example, சில நேரங்களில் நீங்கள் எபிரேய வேதாகமத்தை படிக்கும்போது you'll be quite astonished the different names the Jews have for the same books in their Bibles. இதே புத்தகங்களுக்கு யூதர்கள் தங்களுடைய எபிரேய வேதாகமத்திலே வேறு பெயர்களை வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். You know, when you go to the first chapter, the first 20 verses, ஒன்று சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது I think most of us know the story of Hannah. நம்மில் அநேகருக்கு தெரிந்திருக்கும் அன்னாளினுடைய கதை. And about her prayer, for example, அவளுடைய ஜெபத்தை பற்றி அறிந்திருப்போம். about her childless life and the suffering that she had due to this problem. அவருடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் இருந்த சூழ்நிலை, இதன் மூலமாக அவர்கள் சந்தித்ததான பிரச்சனைகள். And that's the reason why Samuel means God has listened to my prayers. இந்த காரணத்தினால்தான் சாமுவேல் என்கிறதான பெயருக்கு அர்த்தமே கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லி அர்த்தம். Oh, it's even the name of God in some books. It has been translated. அல்லது சில இடங்களிலே அது கர்த்தருடைய பெயராகவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. You know, the problem in this family is this man Elkanah had 2 wives. இந்த குடும்பத்தில் இருந்ததான பிரச்சனையானது எல்கானா என்கிறதான இந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். One was called Peninnah and the other person was Hannah. ஒருத்தி பேர் பெனினாள், இன்னொருத்தி பேர் அன்னாள். But the problem was Peninnah had a lot of children. இல்லை, பிரச்சனை என்னவென்றால் பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். And when you go through this story and actually you can perceive what could happen in such a situation. இந்த கதையை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கிருந்த சூழ்நிலை என்னவென்று உங்களால் அறிந்திருக்க முடியும். One of the ladies at home has got a lot of children. வீட்டில் இருக்கிறதான ஒரு பெண்ணுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். But the other person, Hannah, is praying for a child. ஆனா இன்னொரு பெண்ணாகிய அன்னாளோ ஒரு பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். Because God himself has shut the womb of this woman. ஏனென்றால் தேவனே அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். You know, sometimes in such a situation it's very hard that there can be peace and joy in such a situation. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட சமாதானமோ சந்தோஷமோ இருந்திருக்க முடியும். You know, normally people say 2 women can never share a kitchen. சாதாரணமாக ஒரு பழமொழி உண்டு, 2 பெண்கள் சேர்ந்து ஒரு சமையல் அறையில் இருக்க முடியாது என்று சொல்லி. 2 கொண்ட ஒரு கிச்சன்ல இருக்காது. That's what they say in Tamil. Yeah, she's putting in a very polished manner. So when 2 women are there at home, 2 பெண்கள் ஒரு வீட்டில் இருந்தா, and one of these has got the advantage of having a lot of children, ஒருத்தங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இருந்தால், and the other is waiting for the handling of God in her life, இன்னொரு பெண் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். normally peace and joy could be easily thwarted from this family. சாதாரணமாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்பத்தில் சமாதானமோ சந்தோஷமோ நிச்சயமாக அது எடுபட்டு போகிற ஒரு நிலைமையில் இருக்கும். There was a lot of real sorrow in the family. அந்த குடும்பத்தில் உண்மையான ஒரு மிகப்பெரிய வருத்தம். Her mind was being blown away by the words she had to listen to. For example, Hannah. உதாரணமாக அன்னாள் கேட்க வேண்டிய அந்த நிந்தையான பேச்சுக்கள், வேதனையான பேச்சுக்கள். And also the cries of her heart. அதே போல அவருடைய இருதயத்தினுடைய கதறல். And because also the cultural background in that society and those days. அந்த நாட்களில் இருந்ததான சமுதாயத்தினுடைய சூழ்நிலை. You know, having children, it meant everything. அந்த நாட்களிலே பிள்ளைகளை கொண்டவர்கள் பொதுவாக நினைத்தது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருக்கிறது என்று நினைத்தார்கள். I think we being Indians can understand this problem to a certain limit. இந்தியர்களாகி நமக்கு கூட இந்த பிரச்சனை ஓரளவுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். I think it's one of the biggest problems sometimes even
in a place like a church, for example. இன்றைக்கு கூட சபை போன்ற இடங்களிலே கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. When a person is newly married, for example, உதாரணமாக ஒருவருக்கு புதிதாக திருமணமாகிறது என்று வைத்துக் கொள்வோம். they may have a different planning, and the coming of the child, the first child, could be delayed according to their desire, according to the plan of God. ஒருவேளை அந்த தம்பதியினர் சில காரணங்களினால தங்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதை சில குறிப்பிட்ட காரணங்களாக அவங்க தள்ளி வைக்கலாம், அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி அது தாமதமாகிக் கொண்டிருக்கலாம். But I have seen sometimes people around them are more inquisitive than this couple themselves. ஆனா அந்த புதிதாக திருமணமான அந்த தம்பதிகளை காட்டிலும் அந்த சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த ஆர்வ கோளாறு மிக அதிகமாக இருக்கிறது. No? Any good news? ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா? Any party you're going to celebrate? ஏதாவது வீட்டில் விசேஷமா? When is the child coming? எப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது? You know, sometimes it's so disgusting for these women to listen to such stories. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அந்த தம்பதிகளுக்கு அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். Not only they have the cultural bashing in the culture, in the situation where they are living now. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கலாச்சாரத்தில் அவங்க ஏற்கனவே எதிர்கொள்கிறதான அந்த சவால்கள் மாத்திரமல்ல, Not only the family is expecting all these things to happen immediately. அதே போல குடும்பங்களும் கூட உடனடியாக ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதும். You know, sometimes grandparents will have a certain agenda in their hearts. சில நேரங்களில் இந்த பாட்டி தாத்தாமார்கள் அவர்களுக்கென்று சில அட்டவணையை வைத்திருப்பார்கள். And everything should happen according to that agenda. அவங்க என்ன பட்டியல் போட்டு வைத்திருக்கிறாங்களோ அது போலவே எல்லாம் நடக்கணும்னு நினைப்பாங்க. But this young couple may have a totally different agenda. ஆனா அந்த திருமணமான தம்பதிகளோ அவங்க முற்றிலுமாக வேறொரு எண்ணத்தில் இருப்பார்கள். I have a friend who traveled around the world for 3 years, and then they had the first child. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து முதல் 3 வருஷம் உலகம் எல்லா பக்கம் சுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. He said, "Hey, we don't want to have a child now. It's going to be bothersome." அவர்கள் நினைத்தார்கள் முதல் 3 வருஷம் எங்களுக்கு குழந்தையே வேண்டாம், ஏன்னா அப்படி குழந்தை இருந்தால் அது எங்களுக்கு தொந்தரவாக இருக்கும்னு சொல்லி முதல் 3 வருஷம் அவங்க வந்து குழந்தையே பெற்றுக்கொள்ளவில்லை. For 3 years they were traveling all across every nation. 3 வருஷமாக அநேக தேசங்களை அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். But you know, the temptation is for most, I've seen this again and again, even in the church. சபையிலும் கூட இதை மறுபடியுமாக நான் பார்க்கிறேன். These questions can be so devastating, especially for women, I've seen. இந்த கேள்விகளை கேட்கும்போது விசேஷமாக பெண்களுக்கு அது மிக மிக விசனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Or some women, they are not yet married, for example. இல்லை ஒரு சிலருக்கு திருமணங்கள் தாமதமாகி கொண்டிருக்கலாம். There may be surely reasons why they don't want to marry now. அவர்கள் ஏன் இப்பொழுது திருமணம் செய்யவில்லை என்பதற்கான சில காரணங்களும் இருக்க முடியும். You know, I think this is not a big problem in a country like Europe, இப்போ ஐரோப்பா in போன்ற a continent. ஐரோப்பா கண்டத்திலலாம் வரும்போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு கிடையாது. Even if a woman lives with a little child alone in a flat, no one bothers. யாரோ ஒருவர் ஒரு குழந்தையோடு கூட தனியாக ஒரு இடத்துல வசித்து வந்தாலும் கூட யாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். But in India, in a country like India, ஆனால் இந்திய தேசத்தில் போன்ற ஒரு இடத்துல where's your Vitakar? உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு முதல்ல கேட்பாங்க. When is he coming? உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வருவார்? Are you married? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? And so some people have a yellow thread immediately. உடனடியாக ஒரு சிலர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு Yellow thread வச்சிருப்பாங்க, மஞ்சக்கயிறு. அதற்காகவே ஒரு சிலர் வந்து தாலி அணிவது உண்டு. This is what I heard from a story that recently happened a few months ago in Chennai. சமீபத்தில் சென்னையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். The owner said, "Are you married?" அந்த வீட்டு முதலாளி வந்து கேட்டாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? The lady said, "Yeah." அவங்க உடனே எடுத்து அந்த மஞ்சள் கயிறை எடுத்து காமிச்சாங்க. ஆமாம்மா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. You know, these cultural barriers can be very embarrassing in a country like India. இப்போ இந்திய தேசத்தை போன்ற இடத்துல நிச்சயமாக இந்த கலாச்சார இடர்பாடுகள் நமக்கு அதிகமாக இருப்பது உண்டு. You know, I think sometimes these questions, these really terribly painful questions sometimes. சில நேரங்களில் மிக மிக வேதனைக்குரிய கேள்விகளாக இவைகள் இருக்கின்றன. And sometimes these girls or women do not know how they are going to cope with in such a situation. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பெண்கள் எப்படி சமாளித்து முன்னேறி போவது என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. And you know, because of these harsh questions, மிக கடினமான இப்படிப்பட்ட கேள்விகளினால I have seen many women who really spend a lot of time with tears. அநேக பெண்கள் அநேக நேரங்களில் மிகுந்த கண்ணீரோடு கூட தங்களுடைய காலத்தை தள்ளுவதை நான் பார்த்திருக்கிறேன். Not because of the husband.
அவருடைய கணவன்மாரினால் அல்ல, Sometimes not because of the parents. சில நேரத்தில் பெற்றோர்களினால் கூட அல்ல, Because the cultural surrounding is putting so much a burden around them. அவர்களை சுற்றி இருக்கிறதான அந்த கலாச்சார சூழ்நிலை அவர்கள் மீது அவ்வளவு பாரத்தை சுமத்துவதனால. When are you going to celebrate your marriage? உங்களுடைய திருமண கொண்டாட்டம் எப்போது இருக்கும்? எப்போ நீ சாப்பாடு போடுவே? கல்யாணம் நடக்கும்போது தான் சாப்பாடு போட முடியும். Yeah, that's going to happen anyway. எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடந்தால் சாப்பாடு போட தான் போகிறாங்க. So they very much, but actually through சாப்பாடு they want to come to the marriage issue. அதனால சாப்பாடு மூலமா உனக்கு எப்போ கல்யாணம் நடக்குதுன்னு ஒரு குறுக்கான ஒரு கேள்வி. You know, I've done a lot of counseling with people here and also in Germany. இந்திய தேசத்திலும் சரி ஜெர்மனியிலும் சரி அநேகருக்கு நான் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். In a country like Germany, this is not a big issue. ஜெர்மனி போன்ற நாடுகளில் இவைகள் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. We have many co-workers who never married in Germany. ஜெர்மனியில் அநேக உடனடியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் திருமணம் செய்யாமலேயே இருக்கிறார்கள். Just because they dedicated their lives for the sake of our babies from Uslambati. உசிலம்பட்டியில் இருந்து வந்த நம்முடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததினாலேயே அவர்கள் இதுவரைக்கும் திருமணம் செய்யாமலேயே இருக்கிறார்கள். You know, this may sound strange for many Indian minds. ஆனால் ஒருவேளை அநேகருக்கு இந்திய தேசத்தில் இருக்கிற மூளைக்கு ஒருவேளை அது புரியாத ஒரு காரியமா But இருக்கலாம். even today they say, yes, we did it with a joyous heart. இன்றைக்கும் கூட அவர்கள் சொல்லுவார்கள், இதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தான் முடிவு செய்தோம். These babies, these little women, these young women are more important to us than our own married life. இந்த குழந்தைகள் அல்லது இப்போ வளர்ந்திருக்கிற இந்த வாலிப பெண்கள் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையின் திருமண வாழ்க்கையை காட்டிலும் மிக முக்கியமானவர்கள் என்று You know, சொல்லுவார்கள். some of the Christian institutions, for example, சில கிறிஸ்தவ நிறுவனங்களிலே இதை நம்மால் பார்த்திருக்க முடியும். when you look into the sacrifices they have made through the centuries. அநேக நூற்றாண்டுகளாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்ததான தியாகங்கள். You know, I think we can never speak about being sacrificial in our personal lives. இப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த தியாகத்தை பற்றி பேசுவதற்கே நமக்கு தகுதி இல்லை. We are very good preachers speaking about our own sacrifices. நம்முடைய சொந்த தியாகத்தை பற்றி நம்ம நன்றாக பிரசங்கிக்கூடியவர்களாக இருக்கிறோம். But you know, my greatest desire is, ஆனால் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் என்னவென்றால், if you are concerned about such people in the church, சபையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்குமானால், please pray for them. தயவு செய்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Pray for them continuously. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். That God really listens to the cries of their hearts. தேவன் உண்மையாக அவருடைய இருதயத்தினுடைய கதறலை கேட்கும்படியாக. But don't you ever pour oil into their hearts that are already burning with real fear and real fear about the future. ஆனால் தயவு செய்து அவருடைய இருதயங்களில் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற அந்த பயம் அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயம் என்கிறதான அந்த நெருப்பில் உங்களுடைய வார்த்தைகள் என்கிறதான எண்ணெயை ஊற்றி இன்னும் அதை எரிய வைக்காதீர்கள். Don't be gashing the wounds that are already there in the hearts already. தயவு செய்து இருதயங்களில் இருக்கிறதான புண்களிலே நீங்கள் இன்னும் அதை குத்தி அதை வேதனைப்படுத்த You know, வேண்டாம். sometimes because of these questions, இப்படிப்பட்ட கேள்விகளினாலே some women don't want to come to church. ஒரு சில சகோதரிகள் சபைக்கு வருவதற்கே விரும்பாமல் இருக்கிறார்கள். Because as soon as we come there, all these questions crop up again. ஏன்னா சபைக்கு வந்தாலே இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. And we are not able to face it. எங்களால் அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை. And so I will rather stay at home and pray about this. எனவே நான் வீட்டிலேயே இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. I can only plead with every one of us. இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். It could be that we are doing this out of concern. ஒருவேளை நம்ம அக்கறையினால் கூட இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். We can do this because we love this person so much. ஒருவேளை அந்த நபரை அதிகமாக நேசிக்கிறபடியினால் இதை செய்யலாம். But please bring these requests and please to the presence of God first of all. தயவு செய்து உங்களுடைய அந்த வேண்டுதல்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலாவதாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறேன். Pray for them every day. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். But pushing these questions into the hearts as every time when you see them, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்களை பார்க்கும்போது இந்த கேள்விகளினால் அவர்களை தொலைத்தெடுக்கிறது. it's never going to solve the situation. இப்படி நீங்க கேள்விகளை கேட்கிறதுனால சூழ்நிலைகளுக்கான தீர்வு வரப்போகிறதே இல்லை. Sometimes these questions remain in the hearts forever. சில நேரத்தில் நீங்க கேட்கிற இப்படிப்பட்ட கேள்விகள் அவருடைய இருதயத்திலேயே பதிந்து விடலாம். And that they really suffer day and night. அவர்கள் அதை வைத்து இரவும் பகலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். But you know, sometimes people are very happy when they can hurt other people. ஆனா ஒரு சிலருக்கு மற்றவங்களை வேதனைப்படுத்துறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். If they don't like another person, இன்னொருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலனா they create pain in the lives of the other person. இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனை ஏற்படுத்தி because of the questions and deeds they do against this person. அந்த மனுஷனுக்கு விரோதமா அவங்க செய்கிற செய்களினாலும் கேள்விகளினாலும் This is what
people call sadists in the psychological world. இப்படிப்பட்ட ஜனங்களை தான் மனோதத்துவ நிபுணர்கள் சாடிஸ்ட் என்று அழைக்கிறார்கள். These people really enjoy bringing pain to other people. அவங்களுடைய சந்தோஷமே மற்றவங்களை வேதனைப்படுத்துறது தான். When others suffer, they are very happy about this. மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. When it's so painful, they are very happy about this. மற்றவங்க ரொம்ப வலியோட வேதனையோடு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. Sometimes these words are so piercing. சில நேரங்களில் அவங்க பேசுகிற வார்த்தைகள் இருதயத்தில் அவ்வளவாக குத்தும். Their deeds so devastating. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு மோசமானதாக இருக்கும். Yes, they enjoy putting these questions. ஆம், ஒருவேளை இந்த கேள்விகளை கேட்கறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். But for the person who's the target, it's a very hard thing to endure. ஆனா யாரை குறிவைத்து அந்த கேள்விகளை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அது மிகவும் கடினமானதாக இருக்கும். I do not know whether you read this last week in the German newspaper, in any paper here. கடந்த வாரத்தில் செய்தித்தாள்கள் இதை நீங்கள் வாசிட்டீங்களான்னு எனக்கு தெரியவில்லை. One boy was only 20 years of age. ஒரு பையனுக்கு 20 வயது தான். All through internet, yeah? All through internet. எல்லாமே இந்த வலைதளத்தின் மூலமாகவே. Be careful with your children and internet. I tell you, be extremely careful. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவங்க பயன்படுத்துகிறதான அந்த வலைதளத்தை குறித்து மிக மிக ஜாக்கிரதையாக கவனியுங்கள் என்று சொல்கிறேன். From his room, he drove even one boy to hang himself. அந்த பையன் வீட்டில் இருந்து கொண்டு இன்னொருவரை வந்து தூக்கிலிட்டு சாகும்படியாக செய்து விட்டான். To really pierce him and really wound him all over with bloody wounds all over the body. அவனுடைய சரீரம் முழுவதும் அவ்வளவாக காயப்படுத்தி. I tell you, so satanic things are happening all across the nations right now. உலகம் எங்களும் பார்க்கும் பொழுது பிசாசுனுடைய அவ்வளவு மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. No one had an idea what's going along. என்ன நடக்குது என்று யாருக்குமே புரியவில்லை. He had a world wide web. உலகம் எங்கிலும் இருக்கக்கூடியதான ஒரு அந்த வலைதளத்தை கொண்டு. And he was misusing this web in order to destroy lives in other countries. இன்னொரு தேசத்தில் இருக்கிறதான மனுஷருடைய வாழ்க்கையை நாசமாக்கும்படியாக அதை பயன்படுத்தினார். He was only 20 years of age. அந்த மனுஷனுக்கு 20 வயது தான். And you know, actually at last the American government wrote to Germany and said, "Hey, look for this fellow now in Germany." கடைசியாக அமெரிக்க அரசாங்கம் தான் ஜெர்மனியை பார்த்து சொன்னது, உங்க தேசத்தில் இருக்கிற இந்த பையனை கவனிங்கன்னு சொன்னாங்க. And at last they found this fellow. கடைசியாக அந்த பையனை கண்டுபிடித்தார்கள். And now he has been locked up in a lonely island in Germany. இப்பொழுது தனியாக ஒரு தீவிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். Why I'm telling you this? இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், some people have great joy hurting other people. ஒரு சிலருக்கு மற்றவர்களை வேதனைப்படுத்துவதே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். You know, sometimes they have nothing in their hands to really do anything against another person. ஏனென்றால் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறதுக்கு தங்களுடைய கரங்களில் எதுவும் இல்லாதபடினாலே. You know, I am watching this sometimes from really in close quarters sometimes. சில நேரங்களில் மிக அருகாமையில் இருந்து இதை பார்த்ததுனால நான் சொல்றேன். And I tell you, some people are so devious in their character. ஒரு சிலர் தங்களுடைய குணாதிசயங்களிலே அவ்வளவு வஞ்சகமானவர்கள். And they can really destroy lives by the words, merciless words they can put to other people. தங்களுடைய இரக்கமற்ற வார்த்தைகளினாலே மற்றவர்களை மிகவும் வேதனைப்படுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். God was the one who closed the womb of this lady Hannah. தேவன் தாமே அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். I do not know what the plans and purposes of God was. தேவனுடைய திட்டமும் நோக்கமும் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. But you know, when you go to Genesis chapter 11, ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும்போது there will be a huge list. She was childless. அங்கே ஒரு பெரிய அட்டவணையை நீங்க பார்க்க முடியும். அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று சொல்லி. And suddenly the end comes now when it speaks about Sarah. கடைசியாக சாராளை பற்றி பேசுகிறது. You know, God is planning everything now anew for the nations of the world. தேவன் இந்த உலகத்தின் தேசங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை திட்டமிட்டு வைத்திருந்தார். You know, just in 11 chapters, everything what he has created and found to be good have been destroyed. முதல் 11 அதிகாரங்களிலேயே தேவன் நல்லது என்று சொல்லி அவர் சிருஷ்டித்து வைத்திருந்த எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. There was evil and murder now on the planet. உலகத்திலே எல்லா இடங்களிலும் கொலையும் மோசமான காரியங்களும் நடைபெற்று வந்தன. Man is trying to build a tower to make a name for himself. மனுஷன் தனக்காக பெயரை உண்டு பண்ணும்படிக்கு அவன் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தான். He is trying to build a city of man right now. அவன் மனுஷர்கள் பார்க்கும்படியாக ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பித்தான். But God was looking for a man to initiate the work on the city of God. ஆனா தேவன் தாமே
தேவனுடைய அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஏற்படுத்தினார். And you know, this is how the story of Abraham starts. இப்படித்தான் ஆபிரகாமுடைய கதை ஆரம்பிக்கிறது. But when you come to Genesis chapter 11 verse 13, ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, the problem is that Sarah had no children. சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. We will be thinking, Lord, what are you doing now? நம்ம ஒருவேளை யோசிப்போம், ஆண்டவரே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? You want to begin a worldwide generation. நீர் உலகளாவிய ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். Out of this generation should come this King David one day. இந்த சந்ததியிலிருந்து ஒரு நாள் தாவீது பிறப்பார் என்று சொல்லி And இருக்கிறேன். out of the family of David must come the Messiah, the son of David one day. தாவீதினுடைய சந்ததியிலிருந்து தாவீதினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியா பிறப்பார் என்று சொல்லி And his kingdom is going to endure forever and ever. அவருடைய ராஜ்யமானது நித்தியமாக நிலைத்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். But Lord, Sarah has no child. ஆனால் சாராளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையா Lord, ஆண்டவரே? can you not plan properly? ஆண்டவர் உம்மால் சரியாக திட்டமிட முடியாதா? She is already 65 years of age. ஏற்கனவே அவளுக்கு 65 வயது The ஆகிவிட்டது. husband is 75 years of age. ஏற்கனவே அவனுடைய கணவருக்கு 75 வயது ஆகிவிட்டது. At this age, you call this old couple to build a new generation in the world? இந்த வயதான தம்பதியை பார்த்து இந்த உலகத்திலே ஒரு புதிய சந்ததி உருவாக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். You know, sometimes we can never understand the ways of God. சில நேரங்களில் கர்த்தருடைய வழிகளை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. She is already 65. இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 65 வயது You know, ஆகிவிட்டது. sometimes God waits sometimes till the body is totally dead. சில நேரங்களில் நம்முடைய சரீரம் முற்றிலும் சாகும் வரைக்கும் கூட கர்த்தர் காத்திருக்கிறார். Do you know why God is doing that? ஏன் ஆண்டவர் அதை செய்கிறார் Because தெரியுமா? He wants all the glory for Himself. ஏனென்றால் அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் வர வேண்டும் He என்று wants all the நினைக்கிறவர். glory for Himself. அவரே தனக்காக எல்லா கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. If Sarah had been 45, that would have been no wonder for this world. சாராளுக்கு ஒருவேளை 45 வயதிலே குழந்தை பிறந்திருந்தால் அது ஒரு அதிசயமாகவே இருந்திருக்காது. But now she is 65. நான் இப்பொழுது அவளுக்கு 65 வயது She is going to wait for another 25 years. இன்னும் ஒரு 25 வயது அவள் காத்திருக்க வேண்டும். And this is the reason why the first child was called Isaac. இந்த காரணத்தினால் தான் முதற் பிள்ளை ஈசாக் என்று அழைக்கப்பட்டார். When the story came, the message came that she is going to have a child. உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் என்று செய்தி அவளுக்கு வந்தபோது Sarah was laughing. சாராள் சிரித்தாள். And that's the reason why Isaac was called laughter. அதனால தான் நகைப்பு என்கிறதான பெயர் ஈசாக் என்கிற பெயர் அந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டது. Even she did not believe at that time. சாராளும் கூட அந்த நேரத்தில் அதை விசுவாசிக்கவில்லை. Dear brothers and sisters, sometimes we may be wondering why God is waiting. கர்மையான சகோதர சகோதரிகளே, சில வேளைகளில் ஆண்டவர் ஏன் காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம யோசிப்போம். Abraham was looking for the city which has foundations, ஆபிரகாம் அஸ்திபாரங்களுள்ள தேவனுடைய நகரத்துக்காய் காத்திருந்தார். whose builder and maker is God. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்காக. Not only Abraham had faith, ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவராய் இருந்தது மாத்திரமல்ல, but by faith Sarah herself received power to conceive. விசுவாசத்தினாலேயும் சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தார். Yes, she was laughing about this news. ஆம், இந்த செய்தியை கேட்ட பொழுது சாராள் நகைத்தது உண்மைதான். But she was also a woman of faith. ஆனா அதே வேளையில சாராள் விசுவாசம் உள்ள ஒரு சகோதரி. And this is the reason why she is there in Hebrews chapter 11. இந்த காரணத்தினால் தான் எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். Now when you read about the sorrow of Hannah, இப்பொழுது அன்னாளுடைய அந்த வருத்தத்தை நாம் பார்க்கும்போது, you know, in chapter 2, the first 10 verses, when you study further, 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கும்போது, she is looking for the savior of the world. இந்த உலகத்தினுடைய இரட்சகருக்காக அவள் காத்திருக்கிறாள். When you look into the prayer life of Hannah, அன்னாளுடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, it is a prayer that brought a lot of revelations into the life of this woman. அவளுடைய ஜெபம் அவளுடைய வாழ்க்கையில் அநேக வெளிப்பாடுகளை கொண்டு வந்தது. She is speaking about the coming Messiah. வரப்போகிறதான மேசியாவை பற்றி இவள் பேசுகிறாள். Maybe no one ever expects the Messiah to come so soon. ஒருவேளை இந்த மேசியா சீக்கிரத்தில் வருவார் என்று சொல்லி யாரும் காத்திருக்காமல் இருக்கலாம். In the midst of this sorrow and pain, ஆனால் இந்த வேதனையின் மத்தியில், இந்த வருத்தத்தின் மத்தியில், when she began to pray in the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவள் ஜெபிக்க ஆரம்பித்த she போது had wonderful revelation about the coming Messiah. வரப்போகிறதான மேசியாவை பற்றி அற்புதமான வெளிப்பாடுகளை அவள் As I பெற்றுக்கொண்டாள். told you very often in my preachings, மிக அடிக்கடியாக என்னுடைய பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், I tell you, revelation has to do with intimacy. வெளிப்பாடுகளுக்கும் தேவனோடு கூட நம் நெருக்கமாக வாழ்வதற்கும் மிக அதிகமான தொடர்பு. You know, many people want revelations in their personal lives, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். but without intimacy there can be never revelations. ஆனால் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இல்லாமல் ஒருபோதும் வெளிப்பாடுகளை The பெற்றுக்கொள்ள closer முடியாது. you get to God,
எந்த அளவுக்கு நீங்க தேவனோடு கூட the நெருக்கமாக more time போகிறீர்களோ, you have to spend in the presence of God. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் நேரத்தை I எடுக்கிறீர்களோ, have seen God just opens his heart and begins to tell all of his secrets to you. ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை திறந்து எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Yes, she was a lady full of pain. ஆம், இந்த சகோதரி முற்றிலும் வேதனை நிறைந்த ஒரு பெண் தான். But when you go to the second chapter, the first 10 verses, ஆனால் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை her வாசிக்கும் prayer has similarities with the prayer of Mary in Luke chapter 1. அவளுடைய ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே மரியாளுடைய ஜெபமும் ஒன்று போல் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Theologians call it the Magnificat in Luke chapter 1. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை மேக்னிஃபிகாட் என்று சொல்லி வேத நிபுணர்கள் When சொல்லுகிறார்கள். the news of the birth of the child Jesus comes, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியதான செய்தியை மரியாள் கேட்டபோது the same spirit just bursts out in the life of Mary. மேரியுடைய வாழ்க்கையில புறப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் There's a lot of similarities between the prayer of Hannah and the prayer of Mary, for example. அன்னாளுடைய ஜெபத்திற்கும் மரியாளுடைய ஜெபத்திற்கும் பார்க்கும் பொழுது இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் காணப்படுகிறது. The Lord kills and brings life. கர்த்தரே அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். He brings down to Sheol and raises up. அவர்தாமே பலவீனமானவர்களை கீழே தள்ளி The Lord makes poor and makes rich. தேவன் தாமே தரித்திரர்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். The Lord will judge the ends of the earth. தேவன் தாமே இந்த பூமியின் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் நியாயந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். Everything, she had a revelation now when you go to the next chapter. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே மிகப்பெரிய வெளிப்பாட்டை நம்மால் பார்க்க My முடிகிறது. dear brothers and sisters, in such situations, I tell you, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அருமையான சகோதர சகோதரிகளே, we do not know the timetable in which God normally acts. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் We இருக்கலாம். do not know when and where, at which place and through whom God is going to act. எந்த சூழ்நிலையில யார் மூலமாக அல்லது எப்படி கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் So இருக்கலாம். never be overzealous and hurt other people, I tell you. தயவு செய்து மற்றவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அகந்தையாய் பேசி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். Don't just pour your questions upon them and make them even sadder. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான வார்த்தைகளை அவரை பார்த்து சொல்லி இன்னும் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். If you have such people in your family crowd or even among friends, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய குடும்ப நண்பர்களிடத்திலோ இருந்தால், if you know relatives, for example, ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அப்படி இருந்தால், take time to pray for them. தயவு செய்து அவர்களுக்காக ஜெபிக்க நேரத்தை Go எடுத்துக்கொள்ளுங்கள். to the presence of God ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு செல்லுங்கள். and say, Lord, I'm not going to leave you until you listen to our prayers. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கும் வரைக்கும் நான் உங்களை விடுவதில்லை என்று சொல்லுங்கள். But just putting some funny questions never solves the situation. ஆனா அவருடைய வாழ்க்கையில சில வேடிக்கையான கேள்விகளை கேட்கிறதுனால எந்த சூழ்நிலையும் ஒரு தீர்வுக்கு You வருகிறது. know, Elkanah was a Jew, எல்கானா ஒரு யூதனாக இருந்தான். and every year he goes to the temple once. ஒவ்வொரு வருஷமும் தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் பண்டிகைக்கு கடந்து செல்வான். And there he sacrifices an animal. அந்த இடத்திலே ஒரு மிருகத்தை பலியிடுவான். And the division of the meat is totally written there in the book of Deuteronomy. I don't want to go into details. உபாகமத்தின் புத்தகத்திலே பலியிட்ட பிற்பாடு அந்த பலிப்பொருளை எப்படியாக பங்கிடுவார்கள் என்று சொல்லி அங்கே மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசி And in this temple there sits a man called Eli, for example. That's the priest there in the temple. அந்த தேவாலயத்திலே ஒரு ஆசாரியன் இருந்தான். அவர் பேர் ஏலி. But you know, this husband Elkanah, இந்த எல்கானா என்கிறதான அன்னாளுடைய புருஷன், he was a very good guy. இந்த மனுஷன் மிகவும் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கிறார். A man of friendship and peace. மிகவும் நல்ல நட்புடனும் சமாதானத்துடனும். And I think it's a wonderful thing if such a person who has no child has a wonderful husband. இப்படிப்பட்ட பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஒரு அருமையான புருஷன் அமைவது மிகவும் ஆச்சரியமான காரியம்தான். Yes, he was dividing everything among his children and wife. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு எல்லாவற்றையும் அவர் பங்கிட்டு கொடுக்கும்போது, But you can also translate this in the Hebrew Bible like this. எபிரிய மொழிபெயர்ப்பில் இப்படியும் அதை நீங்கள் வாசிக்கலாம். He gave his portion to Hannah because he loved her. தன்னுடைய பங்கை கூட அன்னாளுக்கு அவன் கொடுத்தான். ஏனென்றால் அன்னாளை அதிகமாக நேசித்தபடினால. He loved Hannah more than this Peninnah. இந்த பெண்ணினாளை பார்க்கிலும் அன்னாளை எல்கானா அதிகமாக நேசித்தான். He gave even his own portion to her. தனக்கான பங்கை கூட அன்னாளுக்கு கொடுத்தான். He gave a double portion what should come to her. அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he consoled her. அந்த அன்னாளை அவள் ஆறுதல் படுத்தினான். You know, sometimes you can be at home in such a home. சில நேரங்களில் நீங்க வீட்டில் இருந்து உட்கார்ந்து கொண்டு,
And if you have a bad husband, ஒருவேளை மிக மோசமான ஒரு கணவன் உங்களுக்கு இருந்தா, you can really drive your wife to madness, I tell you. உங்களுடைய நடத்தையினாலேயே உங்களுடைய மனைவிக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வீட்டை நீங்க மாற்ற முடியும். My father was very close to one of the richest person here in Trichy for a long என்னுடைய time. தகப்பனார் திருச்சியில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பணக்கார சகோதரனுக்கு நண்பராக இருந்தார். He's still alive. I don't want to go into names. இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவருடைய பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. He used to come almost every evening to talk to my father. அந்த நாட்களில் ஒவ்வொரு மாலை வேளையும் என்னுடைய அப்பாவோடு கூட பேசும்படியாக அவர் வருவார். And one day he came and said like this, ஒரு நாள் வந்து இப்படி சொன்னார், I'm not going to wait anymore. இனிமே நான் காத்திருக்க போறதில்ல. There's no child now. இதுவரைக்கும் எங்களுக்கு பிள்ளை இல்லை. I'm going to get remarried. அதனால நான் மறுமணம் செய்ய போகிறேன். And my father said, no, you cannot do this. அப்போ என்னுடைய அப்பா சொன்னார், இல்லை அப்படி செய்யாதீங்க. She's not a machine. அவங்க வந்து ஒன்றும் இயந்திரம் இல்லை. You know, sometimes when people get married, they think women or machines will bring forth children. சில நேரங்களில் மனிதர்கள் திருமணம் செய்யும் பொழுது மனைவி ஏதோ பிள்ளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு இயந்திரத்தை போல நினைக்கிறார்கள். You know, God gave a man a helper, says the word of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுக்கு தேவன் ஒரு துணையை கொடுத்தார் என்று. You know this word helper, even God calls himself a helper with the same word in the word of God. மனுஷனுக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட அந்த மனைவி என்கிறதான இடத்துல தேவன் துணை என்கிற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்கிற அதே பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. Or some people saying, oh, I need someone to work at home, so I'm going to get married. ஒரு சிலர் சொல்லுவார்கள், வீட்டில் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும், அதனால நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். You know, I went to the house of a lecturer some years ago, Christian College in Chennai. அநேக வருஷங்களுக்கு முன்பாக கிறிஸ்டியன் காலேஜுடைய அந்த பேராசிரியருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். It was 7 o'clock in the morning. காலை 7 மணி இருக்கும். He gave me some very good coffee. ஒரு நல்ல காஃபி கொடுத்தார். And there was someone washing there at the well. இப்போ பார்த்தா கிணத்துக்கிட்ட ஒருத்தங்க துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறத And he பார்த்தேன். said, hey, Gideon, I forgot to tell you something. இப்போ சொன்னார், கிடியன், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல A மறந்துட்டேன். few days ago, I got married. ஒரு சில நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு திருமணம் ஆச்சு. That lady there at the well, she's my wife. இந்த கிணத்துக்கிட்ட இருக்காங்களே அவங்க தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. And I said, why the secrecy in this marriage? ஏன் இந்த திருமணத்தை இப்படி நீங்க ரகசியமா வச்சீங்க அப்படின்னு கேட்டேன். I said, I didn't want to spend a lot of money. இப்போ அவர் சொன்னார், இதில் நான் ரொம்ப ஒன்றும் பணத்தை செலவு பண்ணணும்னு நினைக்கல. You know, mama is getting old and old. இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிட்டே வருது. So I needed someone to work at home. அதனால வீட்டில் வேலை செய்யறதுக்கு யாராவது தேவைப்படுது. So I got married. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். And I said, you could have got a servant, it would have been much cheaper. நான் சொன்னேன், உங்களுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நீங்கள் ஒரு வேலைக்காரி வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். ரொம்ப cheaper முடிஞ்சிருக்கும். He was just staring at me, even though I knew him very well. அவர் எனக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் அப்படி சொன்ன உடனே அவர் என்னை பார்த்து அப்படி முறைச்சார். Dear men, I am not against every man today this evening. அருமையான சகோதரர்களே, ஆண்களே, இங்கே உங்கள் யாருக்கும் நான் வந்து எதிரானவன் அல்ல. Your marriage partner is not your servant. உங்களுடைய திருமண துணை உங்களுடைய வேலைக்காரி அல்ல. Yes, they do a lot because of love. அவங்க அன்பினால வீட்டில் நிறைய காரியங்களை செய்வார்கள். And she's not a childbearing machine. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு இயந்திரம் என்றும் நீங்கள் நினைக்கக்கூடாது. She's also not a slave. அதே போல அந்த பெண் உங்களுக்கு ஒரு அடிமையும் இல்லை. According to the word of God, she is a helper. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் உங்களுக்கு ஒரு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். She's a helper. அந்த பெண் உங்களுக்கு ஒரு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. This man, Elkanah, liked his wife really. இந்த எல்கானா என்கிற மனுஷன் தன்னுடைய மனைவியை மிகவும் நேசித்தார். Even though the situation was bad at home, சூழ்நிலை வீட்டில் மிக மோசமானதாக இருந்தாலும் கூட he treated her really with love. அந்த பெண்ணை மிகவும் அன்போடு கூட நடத்தினார். Liked her more than Peninnah. பெண்ணினாலை காட்டிலும் அதிகமாக நேசித்தார். Did everything possible to make her happy. தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து அவளை சந்தோஷப்படுத்த நினைத்தார். You know, one side she listens to these awkward words of Peninnah. ஒவ்வொரு முறையும் பெண்ணினாளுடைய இந்த வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை அவள் கேட்கும்போது Every year she has to listen to the same dialogue. ஒவ்வொரு வருஷமும் அதே வார்த்தைகள். Her heart must be broken. உடைய இருதயம் உடைந்திருக்க வேண்டும். She just declines to eat food and cries out. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். Too much to bear in her heart. ஏனென்றால் இனிமேல் தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எனவே அவள் மனமடிந்து போனபடினாலே Actually, the Hebrew Bible says she was crying aloud. அங்கே எபிரிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் சத்தமிட்டு அழுதாள் என்று. She was crying aloud out of pain right now. வேதனையினாலே சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள். Sometimes
I can tell you there could be people in our families also, சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் கூட ஒரு சிலர் இருக்கலாம், even among born again Christians. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட. Please don't do such evil things. தயவு செய்து இப்படிப்பட்ட தீங்கான காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறேன். If you're really filled with the power of the Holy Spirit, உண்மையாகவே நீங்க பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருந்தால் be like Jesus. இயேசுவை போல நடந்து கொள்ளுங்கள். Console them, pray for them. அவர்களை ஆறுதல் படுத்துங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். God will surely do His work at the right time. தேவன் நிச்சயமாகவே தன்னுடைய வேளையிலே அவருடைய காரியத்தை செய்வார். Every day she was blessed with these problems. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தினாலே அவள் பேசப்பட்டாள். I think it's very hard to live in such a peaceless situation. இப்படிப்பட்ட ஒரு சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்வது மிக மிக கடினம். There are children around that belong to her child, அங்கே the other lady. அங்கே நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள், ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பெனின்னாவுக்கு சொந்தமானவர்கள். You know, sometimes insults can be very, very hard and wicked. Do you know this? சில நேரத்தில் சிலர் செய்கிறதான நம்மை அவமானப்படுத்துகிற அந்த விதம் மிக மிக மோசமானதாக இருக்கலாம். I happened to see one such situation one day. ஒரு முறை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க நேர்ந்தது. This lady with the children told the child like this. அந்த நிறைய பிள்ளைகள் இருக்கிற அந்த அம்மா இப்படி சொன்னாங்க, Please come here. அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, இங்கே வா. What have you to do with that lady? அந்த பொண்ணுகிட்ட நீ ஏன் போற? She's a lot of shame for us. அவளுக்கு குடும்பத்துக்கே அவ பெரிய வெட்கக்கேடு. How is she going to live in the future? இனிமே எதிர்காலத்தில் எப்படி அவளாம் வாழ போறா? Who's going to take care of her? அவங்களெல்லாம் யார் எதிர்காலத்தில் பார்த்துக்க போறா? For me, I have a lot of children. எனக்கு பாரு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. My children will take care of me. என் பிள்ளைங்க என்ன பார்த்துக்குவாங்க. This nation is safe now. இந்த தேசம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். Because of my children, I don't need to fear anything. ஏன்னா எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால எனக்கு எந்த பயமும் இல்லை. And she was trying to insult this lady to the maximum on that day. எனவே அந்த நாளில் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவள் அன்னாளை மனமடிவாக்கினாள். I think this cultural situation cannot be strange to any of us. இப்படிப்பட்ட கலாச்சாரம் நம்ம யாரும் அறியாத ஒரு காரியம் அல்ல. When family planning came to India, இந்திய தேசத்துல இந்த கருத்தடை செய்யப்படக்கூடிய அந்த நாட்கள் வந்தபோது everywhere it was written நாம் இருவர் நமக்கு இருவர். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். And after some it was written நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரசாங்கம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தது. But you know what they're writing now? I think இப்போ கடைசி என்ன நிலைமை வந்துடுச்சு அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவருக்கு ஒருவர். நம்ம ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். I am not trying to make any fun. நான் இதை நகைச்சுவையாக சொல்ல விரும்பவில்லை. But you know we have 146 crores of people now in India. இந்த தேசத்துல 146 கோடி மேல போயிட்டு இருக்குது. India could be backward in many directions of this world. இந்திய தேசம் ஒருவேளை பல காரியங்களில் பின்னோக்கி போய் கொண்டிருக்கலாம். But in the growth of population no one can beat us. ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா இந்திய தேசத்தை அடிச்சுக்க யாருமே இல்ல. We have even succeeded more than China right now. சீனாவே இப்ப முந்தி கொண்டு முன்னாடி போயிட்டு இருக்கோம். I tell you, when people are living in such situations, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஜனங்கள் வாழும்போது this lady was listening to all the insult of this lady. இந்த பெண் வீட்டில் இருக்கிறதான இன்னொரு பெண்ணினுடைய எல்லா விதமான அவமானமான வார்த்தைகளையும் கேட்கிறாள். And then she also listens to the comforting words of peace and love from her husband. அதே போல தன்னுடைய கணவனுடைய ஆறுதலான சமாதானமான வார்த்தைகளையும் கேட்கிறாள். And suddenly the word of God says like this. நான் திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. After listening to all these insults, எல்லா அவமானமான வார்த்தைகளையும் அவள் கேட்ட பிற்பாடு, after she listened to the comforting words of her husband, தன்னுடைய கணவனுடைய ஆறுதலான வார்த்தைகளை கேட்ட பிற்பாடு, she stood up. அவள் எழுந்திருந்தாள். She stood up now. அவள் அங்கிருந்து எழுந்திருந்தாள். I'm going to take some action right now. இப்பொழுது இதற்காக சில காரியங்களை நான் செய்தாக வேண்டும். You know, standing up means it's a real decision that this lady is making in her mind. எழுந்திருத்தல் என்று சொல்லும் பொழுது அவளுடைய மனதிலே ஏதோ ஒரு தீர்மானத்தோடு கூட ஒரு முடிவோடு கூட அவள் அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். This is what the 9th verse says when you read this very carefully. இப்படிதான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Putting the feet down now. தன்னுடைய கால்களை நிலத்திலே ஊன்றி. And she said, I'm not going to endure this anymore. இனிமேல் நான் இதை சகிக்க போவதே இல்லை. You know, her insulting words bring nothing to me.
அவளுடைய அவமானமான வார்த்தைகளானால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. The comforting words are good from my husband, அதே போல என்னுடைய கணவனுடைய ஆறுதலான வார்த்தைகளினாலும் but they can also do nothing for me. ஆனா அவைகள் கூட எனக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படவில்லை. I am going to go to the place there from where my help comes from. எனக்கு எந்த இடத்திலிருந்து உதவி வருமோ அந்த இடத்திற்கு நான் செல்ல போகிறேன். I need to go to the place of prayer right now. நான் ஜெபத்தின் இடத்திற்கு போகிறேன். You know, sometimes you have to take a decision like this. சில நேரங்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டியதா The இருக்கிறது. insults of other people can totally put you down. மற்றவர்களுடைய அவமானமான வார்த்தைகள் உங்களை முற்றிலும் கீழ் நோக்கி தள்ளலாம். The loving words of others can really encourage you, ஒருவேளை மற்றவருடைய அன்பான வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தவும் செய்யலாம். but it doesn't bring much to your personal life. ஆனா அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வருவதில்லை. She said, I am going to the presence of God. அவள் நினைத்தாள் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகிறேன். And she is so full of pain அவள் முற்றிலும் வேதனையினால that நிறைந்தபடியினால only her lips are moving, no words are coming out right now. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. You must try to imagine the scene inside the temple right now. ஒரு ஆலயத்திற்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு காட்சியை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? Eli is sitting on his big stool like a throne there. ஏலி அங்கே ஒரு சிங்காசனத்தை போன்ற ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். Already the temple is in shambles already. ஏற்கனவே தேவனுடைய ஆலயமானது எண்ணமற்று போய் கொண்டிருக்கிறது. You know, because of his two sons, everything is not right there in the temple. ஏனென்றால் அந்த ஏலி என்கிறதான ஆசாரியனுடைய மகன்களினால அந்த ஆலயமானது எண்ணமற்று போய் கொண்டிருக்கிறது. He is watching over everyone who is coming to prayer now. அங்கே ஜெபத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து But கொண்டிருக்கிறார். this lady is full of pain now, bending down in the presence of God. ஆனா இந்த பெண்ணோ முற்றிலும் தன்னுடைய இருதயத்தினுடைய வேதனையினாலே அங்கே தலை குனிந்து உட்கார்ந்து Her கொண்டே lips are moving, but he hears nothing. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. And he came to one of the strongest insulting words that you can put to such a lady. அந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சகோதரனிடத்திலே கேட்கக்கூடாத ஒரு மோசமான அவமானமான கேள்வியை ஏலி கேட்கிறார். Are you drunk? நீ குடித்திருக்கிறாயா? Are you drunk? நீ குடித்திருக்கிறாயா? You know, this is a man of God. இந்த மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷன்தான். She is pouring out her heart in the presence of God. அவள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி இருக்கிறார். And he has nothing, no perception of what she is doing. ஆனா இந்த மனுஷனுக்கோ அந்த அண்ணால் போய் கொண்டிருக்கிற அந்த நிலைமை என்னவென்றே புரியவில்லை. I tell you, sometimes the greatest men of God can do the greatest mistakes of their lives. சில வேளைகளிலே மிகப்பெரிய தேவ மனுஷர்கள் கூட மிகப்பெரிய தவறான முடிவெடுக்க முடியும், பேச You முடியும். know, sometimes we are easily hurt when a great man of God does a big mistake. அநேக நேரங்களில் மிகப்பெரிய தேவ மனிதர்கள் செய்த மிகப்பெரிய தவறை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். Does he have no idea why this lady is praying now? இந்த சகோதரி ஏன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் என்கிறதான எந்த எண்ணமும் ஏலிக்கு தெரியவில்லை. He just insults her and says, "Are you drunk right now?" அந்த சகோதரியை பார்த்து நீ எதுவரைக்கும் குடித்திருப்பாய் This என்று is the கேட்கிறார். same thing that happened when Samuel came to anoint David in the family of Jesse. அன்றைக்கு ஈசாயினுடைய வீட்டிலே தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் வந்த பொழுதும் கூட இப்படிப்பட்ட காரியம் தான் நடந்தது. David is out there in the wilderness. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான். He had no place in the family. குடும்பத்தில் அவருக்கு எந்த இடமும் இல்லை. His brothers didn't like him. அவனுடைய சகோதரர்கள் அவனை விரும்பவில்லை. His father rejected him. அவருடைய தகப்பன் அவரை புறக்கணித்து விட்டார். And this now Samuel comes there with the horn of anointing oil. இப்பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படுகிறதான அந்த தைல கொம்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தபோது And now Eliab stands before this man, the son now of Jesse now. ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக வந்தபோது So huge fellow now. முதலாவதாக முதல் மகன் வந்தான். அவன் மிகப்பெரியவனாய் இருந்தான். His name is God, his father. அவனுடைய பெயருடைய அர்த்தமே தேவனே என் தகப்பன். Oh, the name is very impressive. அவனுடைய பெயரை கேட்கும்போது எலியா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. Oh, this is a huge fellow. அந்த பார்க்கிறதுக்கு மிக உயரமாக இருந்தான். He must be the right person to rule over the nation of Israel. இவன் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவதற்கு சரியான மனுஷன் என்று சாமுவேல் You know, நினைத்தார். Samuel was a great man. சாமுவேல் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் But தான். he was looking for great people. That's why Saul came into regentship. ஆனால் மிகப்பெரிய எல்லாருடைய தோளுக்கு மேலாய் இருக்கிற ஒரு மனுஷன் தான் வேண்டும் என்று நினைத்தபடியினால் தான் சவுல் முதலாவது ஆட்சிக்கே வந்தார். மிக தோல்வியாக And the முடிவடைந்தது. second Saul now is standing before him. அடுத்தது இரண்டாவது சவுல் சாமுவேலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். God comes into this room. ஆண்டவர் அந்த அறைக்குள்ளாக பிரவேசித்தார். I don't look to the outer appearance of man. ஆண்டவர் சொன்னார், நான் மனுஷனுடைய முகத்தை பாரேன். I look into the hearts, for example. நான்
இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். There's someone out there in the desert right now அங்கே வனாந்தரத்திலே ஒரு மனுஷன் who இருக்கிறான். is lifting up his heart to me every day, அவன் தன்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக who உயர்த்திக் is singing his கொண்டிருக்கிறான். songs in my presence. என்னுடைய பிரசன்னத்திலே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான். Have him called him here into this room now. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்று சொன்னார். Samuel was a wonderful prophet சாமுவேல் அற்புதமான ஒரு who தீர்க்கதரிசிதான். served God all through his life. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு முன்பாக இருந்தவர். But there he was on the verge of doing a great mistake. ஆனா அந்த இடத்திலே தவறுக்கு மிக அருகாமையிலே சென்றார் என்று நாம் If சொல்லலாம். God had not intervened in that situation, தேவன் மாத்திரம் அந்த சூழ்நிலையில வந்து சாமுவேலோடு கூட இடைபடாவிட்டால் Israel would have been in disaster once again. இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் கூட மிக மோசமான நிலைமைக்கு Maybe தள்ளப்பட்டிருக்கும். someone here is hurt about godly people, big people, so-called big people, because they do mistakes. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சிலர் கூட மிகப்பெரிய தேவ மனிதர்கள் செய்த சில தவறுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். Samuel did his mistake, சாமுவேலும் கூட தவறுகள் இல்லாத ஒரு மனுஷன் அல்ல. and now Eli is about to do his mistake. இப்பொழுது ஏலியும் கூட ஒரு தவறு செய்ய இருக்கிறார். And this lady had to tell him, I am not drunk, I am praying to God right now. அப்பொழுது சகோதரி சொல்கிறார், நான் குடித்திருக்கவில்லை, நான் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். He did not even know that she was praying in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பெண் ஜெபிக்கிறாள் என்று கூட அவருக்கு தெரியாதிருந்தது. When you pour out your heart with pain in the presence of God, உங்களுடைய இருதயத்தை வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஊற்றிக் கொண்டிருக்கும்போது, for others this could be sarcastic. ஒருவேளை மற்றவங்களுக்கு பார்ப்பதற்கு அது மிக கேலிக்குரியதாக இருக்கலாம். Maybe they can even make fun about us. ஒருவேளை உங்களை பற்றி அவர்கள் பரியாசம் கூட செய்யலாம். But you in your heart have petitions that no one else ஆனா understands. உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய சமூகத்திலே கேட்க வேண்டிய விண்ணப்பங்களினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கலாம். And then he says, yes, let the peace of God be above on அதற்கு you. பிற்பாடு ஏலி சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ. This lady was not trying to bargain with God now. இந்த சகோதரி தேவனிடத்திலே பேரம் பேச விரும்பவில்லை. No, because of her prayer she had peace now. அவருடைய ஜெபத்தினாலே அவருடைய உள்ளம் சமாதானத்தினால் And நிறைந்திருந்தது. after this time of peace she was pregnant. இந்த சமாதானத்துக்கு பிற்பாடு அவள் கர்ப்பம் தரித்தாள். All these three prayers, prayer and then the peace and the pregnancy followed one another. முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஜெபம், சமாதானம், அதற்கு பிற்பாடு அவள் கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை She வந்தது. did not say, Lord, make me pregnant and then I will listen to you. ஆண்டவரே முதல்ல நான் கர்ப்பம் தரிக்கும்படி செய்யும், அதற்கு பிற்பாடு நான் ஜெபிப்பேன் என்று No, சொல்லவில்லை. the prayer brought peace into her life. இல்லை, முதலாவது ஜெபம், அந்த ஜெபம் உடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு And வந்தது. because of that, the answer to her prayer was coming now. அதற்கு பிற்பாடு அந்த ஜெபத்திற்கான பதில் வந்தது. And then she made a vow in the presence of God. அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். Lord, if you give me a child, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால், all these years I've been waiting for a child for myself. ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரு குழந்தைக்காக நான் காத்திருக்கிறேன். But Lord, if you're going to give me a child in the future, ஆனால் எதிர்காலத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், I will just bring my child to your holy presence. நான் அவனை உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து And கொடுப்பேன். I will have him consecrated here in this temple. நான் இந்த ஆலயத்தில் உமக்காக அவனை அர்ப்பணிப்பேன். And after Eli says, yeah, go in peace right now. அதற்கு பிற்பாடு ஏலி சொல்லுகிறார், நீ சமாதானத்துடனே போ. You know why this lady came to the presence of God? இந்த சகோதரி ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாள் தெரியுமா? Read the 10 verses in chapter 2, you will understand. இரண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் 10 வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். She knew the greatness of this God. தேவனுடைய அந்த மிகச் சிறப்பான மேன்மை அவளுக்கு She தெரிந்திருந்தது. knew the revelations of God. தேவனுடைய வெளிப்பாடுகளை அவள் பெற்றிருந்தாள். She knew the revelations that were going for thousands of years ahead into the future. எதிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிற்பாடு நடக்க போகிற காரியங்களை அவள் அறிந்திருந்தாள். She is even speaking about the anointed Messiah who is going to come in the future. வரப்போகிறதான அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவை குறித்தும் அவள் When you பேசுகிறாள். go home, you can read the second chapter, the first 10 verses. நீங்க வீட்டுக்கு போகும்போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்து It has பாருங்க. great similarities with the prayer of Mary, the mother of Jesus. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுடைய ஜெபத்திற்கு இது ஒத்திருக்கிறது. They both sing about the greatness of God in their lives. அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த மகிமையை பற்றி அவள் பாட ஆரம்பிக்கிறாள். How God can lift up people from the dust and put them on a firm footage, for example. தேவன் எப்படி சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை நல்ல கண்மலையின் மேல் உட்கார வைக்கிறார் என்று சொல்லுகிறாள். This lady said, my son will be brought up according to the Nazarene generation. அவள் சொல்லுகிறாள், என்னுடைய குமாரன் உமக்கு முன்பாக ஒரு நசரேயனாக இருப்பான். Lord, if you're going to give me a child. ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால். Nazarenes were actually voluntary assistants to the temple priests, for example. இந்த நசரேயர்கள் ஆலயத்திலே ஊழியம் செய்ததான லேவியர்களுக்கு
கூட பணிபுரிகிறவர்களாக இருந்தார்கள். They were always in the temple. அவர்கள் எப்பொழுதும் தேவாலயத்தில் தான் இருப்பார்கள். They were helping the priests called the Levites. அவர்கள் அங்க இருக்கிறதான ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் உதவி செய்து வந்தார்கள். They were not the real priests, but they were helping the priests. அவர்கள் உண்மையான ஆசாரியர்கள் அல்ல, ஆனால் ஆசாரியர்களுக்கு உதவி பணி செய்கிறவர்கள். When this lady was making this vow, இந்த சகோதரி இந்த பொருத்தனையை செய்தபோது she knew my son is not going to be at home. அவளுக்கு நன்றாக தெரியும், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை என்னோடு கூட வளரப் போவதில்லை. Normally when we have a child at home, சாதாரணமாக வீட்டிலே நமக்கு குழந்தைகள் இருக்கும்போது we want to play with the child. நாம் அந்த குழந்தையோடு விளையாட We விரும்புவோம். want to hug the child, kiss the child. இந்த குழந்தையை அணைத்துக் கொள்வோம், முத்தமிடுவோம். We want to take a lot of time and invest this time into the lives of this child. அந்த குழந்தையோடு கூட நிறைய நேரம் செலவழித்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில முதலீடு செய்ய விரும்புவோம். But Hannah knew, I am not going to do this. ஆனால் அன்னாளுக்கு நன்றாக தெரியும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்காது. I am going to give up all these privileges எனக்கு கொடுக்கப்படுகிற இந்த எல்லா ஸ்லாக்கியங்களுமே because my son is going to be in the temple. ஏனென்றால் என்னுடைய மகன் தேவாலயத்திலே வளரப் போகிறபடினால, And because he is a Nazarene, அவன் ஒரு நசரேயனாக இருக்க போவதனால he is going to inherit nothing from my wages or my property. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு சொத்தினாலேயோ அல்லது என்னுடைய வாழ்க்கையுடைய பணத்தினாலேயோ அவனுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போவதில்லை. God is going to be everything for him. தேவன் தாமே அவனுக்கு எல்லாமாக இருக்க போகிறார். God is going to be everything for him. தேவன் தாமே அவனுக்கு எல்லாமாக இருக்க போகிறார். Nothing from my property, from my earnings is going to belong to him in the future. எதிர்காலத்தில் என்னுடைய சொத்தோ என்னுடைய சம்பாத்தியமோ என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்க முடியாது. Dear brothers and sisters, when you listen to this story, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது this is one of the stories that deeply moves me in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்னை மிக ஆழமாக தொடுக்கிறதான ஒரு சம்பவம் இது. I like children. எனக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். And when you come to such situations, when you read about such situations, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பற்றி நீங்க வாசிக்கும்போது, நீங்கள் வரும்போது, parting with them to go to the temple, அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்படி அவர்களை அனுப்பி விடுவது, அவர்களை பிரிந்திருப்பது. when our son was very small, என்னுடைய மகன் குழந்தையாக இருந்தபோது we had to make a huge decision. நாங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்தது. First we thought we'll bring him to Kodaikanal in this international school. முதலாவது கொடைக்கானல் இருக்கிற அந்த சர்வதேச பள்ளிக்கூடத்தில் அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் I நினைத்தோம். said Trichy is not very far, we can meet him every week. நான் சொன்னேன், திருச்சி ரொம்ப தூரம் இல்லை, நம்ம வாரம் போய் அவனை பார்த்துக்கலாம். But then my mind didn't allow this. ஆனால் என்னுடைய மனமும் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. We have one son. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். And we are going to put him in the international school boarding. ஆனால் அவனை போய் சர்வதேச பள்ளியில் அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி விடுதியில் விடணுமா? This was our question at that time. அந்த நேரத்தில் எங்களுடைய கேள்வி இதுவாகத்தான் இருந்தது. They are not easy decisions, I tell you. அதெல்லாம் ரொம்ப எளிதான ஒரு முடிவல்ல என்று சொல்லுகிறேன். And then finally my wife said, I will leave all my job, everything. I will stay with this child. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி சொன்னார்கள், என்னுடைய வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நான் நம்முடைய பிள்ளையோடு கூடவே நான் நேரத்தை She started to செலவழிக்க work fully in the church at that time. அதற்கு பிற்பாடு முழுவதுமாக ஆலயத்தில் அவர்கள் வேலை செய்ய I will ஆரம்பித்தார்கள். take care of him when he comes home in the evening. அவன் வீட்டுக்கு வரும்போது நான் அவனை பார்த்துக்கிறேன். But I will be in the church, involved totally in the church. ஆனால் சபையில் என்னுடைய முழு நேரத்தையும் நான் ஊழியத்தில் செலவிடுவேன் என்று And I சொன்னார். was traveling all across the nations. அந்த நேரத்தில் தேசமெங்கிலும் நான் பிரயாணம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I tell you, if you had gone through such a situation, நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து செல்லும்போது you can understand this pain in a very, very clear manner. மிக மிக தெளிவாக உங்களால் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும். She says, Lord, this child does not belong to me. அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, இந்த பிள்ளை எனக்கு சொந்தமானவன் அல்ல. Yes, I have been wanting to have a child for myself. ஆம், எனக்கென்று ஒரு பிள்ளை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். But now he is going to belong to you. ஆனால் இனிமேல் இவன் உமக்கு சொந்தமானவனாக இருப்பான். No part in my property, inheritance. என்னுடைய சொத்திலிருந்து அல்லது என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து அவனுக்கு எந்த ஒரு பங்கும் இருக்காது. I know I will lose this closeness, the time of closeness with him in the future. எதிர்காலத்தில் இந்த குழந்தையோடு கூட நான் நெருக்கமாக செலவிடுகிற அந்த நேரத்தை நான் இழப்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். But Lord, still I want you to listen to my prayers. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கும்படியாக விரும்புகிறேன். And out of this prayer came the prophetic person called Samuel. இந்த ஜெபத்திலிருந்து தான் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் பிறந்தான். Sometimes we say, oh, my son must be a prophet. அநேக நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் மகனும் ஒரு தீர்க்கதரிசியா வரணும். Read the story properly. ஆனா இந்த கதையை நல்லா திரும்ப வாசித்து பாருங்க. Read the story properly. இந்த கதையை நன்றாக வாசித்து பாருங்கள். The pain she had to go through. அந்த சகோதரி அடைய வேண்டியதான அந்த வேதனை.
it would have not been very easy for her. அது அவளுக்கு அவ்வளவு எளிதானதாக இருந்திருக்காது. I want every eyes to be closed this evening. நீங்க எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். You know, sometimes we could be badly hurt by the words of other people. சில நேரங்களில் மற்றவருடைய மோசமான வார்த்தைகளினால நாம் தாக்கப்படலாம். Insults that we cannot bear. மற்றவர்கள் சொல்லுகிறதான நிந்தனையான பேச்சுக்கள், நம்மளால் தாங்க முடியாத காரியங்கள். Maybe from the family, from your friends. ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களிடமிருந்து, உங்களுடைய நண்பர்களிடமிருந்து. People who just speak without thinking much. ரொம்ப யோசிக்காம சாதாரணமாக சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். Just release them and say, Lord, I like to forgive them. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்தினவர்களை, ஆண்டவரே அவர்களை நான் மன்னித்து அவர்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Release them. Have them released from your heart. அவங்களுடைய இருதயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி விட்டு விடுங்கள். Pray for your enemies, says the word of God. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Some people who are enemies will use such a situation to insult you. நம்முடைய வாழ்க்கையில சத்துருவாய் பகைஞனாய் இருக்கிற ஒரு சிலர் நம்மை நிந்திக்கும்படியாக இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். You don't have a child, why do you come to family festivities? உனக்கு குழந்தை இல்லையே, நீ ஏன் குடும்ப விழாக்களுக்கெல்லாம் வர்றீங்க? You think you are a person of blessing? நீ குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறியா? I don't want you to come along. நீ இப்படிப்பட்ட விசேஷங்களுக்கெல்லாம் வர வேண்டாம். Insults after insults I have seen in some families. சில குடும்பங்களில் நிந்தனைக்கு மேலான நிந்தனை. I just want you put all of them on the cross of Calvary this evening. அவை எல்லாவற்றையும் இந்த மாலை வேளையில கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் கொண்டு வருவோமாக. Say, Lord, I just want to release everyone who's doing such things. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்கிற எல்லாரையும் நான் விடுவிக்க விரும்புகிறேன். You must listen to my prayers. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்க வேண்டும். Listen to my prayers. ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களை நீர் கேட்க வேண்டும். And if you're really interested in the lives of such people, உண்மையாகவே அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருந்தால், start praying for them every day. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தொடங்குங்கள். Start praying for them. அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்கள். Your words can be so soothing and blessed. உங்களுடைய வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாகவும் அவருடைய இருதயத்தை தேற்றுகிறதாகவும் இருக்க முடியும். It can be so blessed. அவைகள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக இருக்க முடியும். Don't you ever be disheartened by the words of other people. தயவு செய்து இருதயமில்லாத வார்த்தைகளினாலே அவர்களை நீங்கள் மிகவும் தோள பண்ண வேண்டாம். And sometimes when it comes from close quarters, சில வேளைகளில் நம்ம மிக அருகாமையில் ஒரு சில குடும்பங்களை பார்க்கும்போது that can be very hurting. அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு மிகவும் கடினமானவைகளாக இருக்கலாம். But still, we just keep going on in the presence of God. இருந்தாலும் கூட தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறி சென்றாக வேண்டும். These words do not bring anything to you. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் அளிப்பதில்லை. And even the words of comfort sometimes do nothing to you. சில நேரங்களில் ஆறுதலான வார்த்தைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுவதில்லை. Because you are so numb with pain. ஏனென்றால் வேதனையினால் உங்கள் இருதயம் மரத்து போயிருக்கிறபடினால You can't even pray. Your lips are just moving. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் சத்தம் கூட கேட்பதில்லை, உங்களுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது. And even the spiritual leader misunderstands you. அங்க இருக்கிற அந்த ஆவிக்குரிய தலைவன் கூட உங்களை தவறாக புரிந்து கொள்ளுகிறார். A very insulting scenario, I tell you. மிகவும் பரிஹசிக்கக்கூடிய நிந்தனையான ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகிறேன். My brothers and sisters, I want to encourage you. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I want to stand with you with my prayers along with you. என்னுடைய ஜெபங்களோடு கூட உங்களோடு கூட நான் நிற்க விரும்புகிறேன். I can understand the pain you go through. நீங்க போகிறதான அந்த வேதனையின் பாதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. God is the one who will wipe away your tears one day. தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் ஒரு நாள் துடைப்பார். And this is my prayer. இதுதான் என்னுடைய ஜெபம்.
that God does a great miracle in your personal life. இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். Can we all stand up and sing this song, எனக்கு ஒத்தாசை வரும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்கிறதான இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். We look up to God from where our help comes from. நமக்கு ஒத்தாசை வருகிறதான் பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். And this is the only source which can really bring good news to us one day. இந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தினிடமிருந்து தான் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி வர முடியும்.